ஹாய் ஹலோ நண்பா, நான் உங்கள் ஃப்ரீஸ் பாய்ஸ் பேசுகிறேன். இது என்னடா புதுசாக திடீர்னு இது மாதிரிலாம் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. இது எங்கள் ஊர் புதுக்கடை கடலூர் மாவட்டங்க. அந்த கடலூர் மாவட்டத்தில் இந்த புதுக்கடை கார்னரில் ஸ்டார்டிங் கரிக்கலாம்பாக்கம் முடிஞ்சு புதுக்கடை ஸ்டார்டிங்கில் ஒரு குளம் இருக்கும். இந்த குளம் வந்து என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த நிலைமை எப்படின்னு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், ஒரு தூர் கூட வரல. 5 வருஷமாக வந்து 4 வருஷம் கிட்ட அரசியலில் ஃபுல்லாக இருந்துட்டாங்க. 5வது வருஷம் ஓடிட்டுருக்கு. இன்னைய வரைக்குமே இதுக்கு ஒரு தீர்வு கிடையாது. இதை சரி பண்ணி கொடுத்தா மீன் குட்டையில் மீன் விடுவாங்க. நிறைய பேர் வாழ்வாதாரம் இதுலேருந்து மேலே வரும். ஆனால் அது யாருக்குமே இன்னைய வரைக்கும் ஒரு பொலிட்டிஷியன் கூட தெரியலையா அப்படின்றது தான் என்னோடய மன கஷ்டமே. பாருங்கள், நீங்கள் எவ்வளோ அந்த தூர் வராமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு கஷ்டப்படுவாங்க. நிறைய பேர் வந்து இதில் கழிவு நீர்லாம் வந்து வேறு வருதுன்னு சொல்கிறாங்க. இதில் எப்படி சொல்கிறது, ஒரு ஊருக்கு வந்து ஒரு குளம் ஏரிலாம் இருக்குன்னா அது ஊருக்கு வந்து பயனடையணும் தான் ஒரு இதுவே. ஆனால் இன்னை வரைக்கும் பயனடையாமல் இருக்கிறது தான் உண்மை. இது மட்டும் இல்லாமல் ஒன்று சொல்லிக்கிறேன், அதிகாரிங்கள்லாம் இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரியாது. பட் உங்கள் கண்ணுக்கு பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை தயவு செய்து இதுக்கு எதனா ஒரு தீர்வு கொடுங்க. மக்களோட வாழ்வாதாரமே இந்த சின்ன சின்ன குளத்தை ஏரியை நம்பி தான் இருக்குது. ஏன்னா அவங்க அதில் எதனா மீன் வளர்ப்பாங்க, அதில் எதனா ஒரு விவசாயம் பண்ணுவாங்க. அவங்க வாழ்வாதாரத்துக்கு எடுத்துடாதீங்க தயவு செய்து. இதுக்கப்புறமாச்சு எதனா ஒன்று முயற்சி பண்ணுங்கள். அது போதும் எங்களுக்கு. பாய் நண்பா.